கலப்படம் இல்லாம இயற்கை முறையில தயாரிக்கப்பட்ட பாரம்பரிய அரிசிகள், இயற்கை அழகு பொருட்கள், பாரம்பரியமான உணவுப் பொருட்கள், நாட்டு மருந்துகள்னு எல்லாமே இனி ஒரே இடத்துல வாங்க. www.தைத்திங்கள்.in வெப்சைட்டை உடனே விசிட் பண்ணுங்க. YC தமிழ் கூப்பன் கோடோட 5% கேஷ்பேக்கையும் பெறுங்க. டைட்டில் வின் பண்ணுறது தீபக் இல்லை விஷால் வரலாம். நிறைய பேர்த்த கேட்டோம், அவங்க முத்துக்குமரன் தான் வின் பண்ணுவாங்க அப்படின்ற. முத்துக்குமரன் அவர் கொஞ்சம் கஷ்டத்துலேருந்து வந்த மாதிரி அப்படியே க்ரியேட் பண்ணுறாரு, நிறைய பேசுகிறாரு, எக்ஸ்பிளைன்டேஷன் நிறைய கொடுக்குறாரு. அது தேவையில்லை, எங்களுக்கு போராக இருக்குது. அதே மாதிரி அந்த மஞ்சரின்னு ஒருத்தவங்க வந்திருக்காங்க பாருங்கள், அவங்க ஒரு பிரச்சனைன்னா அந்த பிரச்சனையை சின்னதாக பேச மாட்டுறாங்க, அதை பெருசாக்கி புரியாத எங்களுக்கே பார்க்குறவங்களுக்கு இரிட்டேட்டிங்காக இருக்குது அவங்க பண்ணுறது. டிவி ஆஃப் பண்ணிவிட்டு போயிடலாமான்ற மாதிரி இருக்குது. ஒரு போன வாரம் முந்தின வாரம்லாம். அப்புறம் இவங்க டாஸ்க்குன்னு ஒன்று கொடுத்தாங்க. அந்த டாஸ்க்கு என்ன கம்பெனி டாஸ்க்குன்னு ஒன்று கொடுத்தாங்க, லேபர் டாஸ்க்குன்னு. அது தேவையே இல்லை, அந்த டாஸ்க்கே எங்களுக்கே புரியவே இல்லை, அது தேவையில்லாத இருக்குது. அந்த மாதிரி பண்ணுறாங்க. டிவியை போட்டால் ஒரு ஜாலியாக பார்க்கலாம், என்டர்டெயின் பண்ணலான்னு பார்த்தா இவங்க பிரச்சனை போர் அடித்து டிவியை ஆஃப் பண்ண வைக்கிது. இதில் மெயினாக அந்த மஞ்சரின்றவங்க பண்ணுறாங்க. மற்றபடி எல்லாம் நல்லா இருக்குது. ரஞ்சித் சார் பாவமாக இருந்தாலும் அவரோட ரியாக்ஷன், அவர் செயல்பாடுகள்லாம் எங்களுக்கு ரொம்ப ஒரு காமெடியாக எல்லாருக்கும் பிடிக்கிது. அவர் எதுவும் செய்யலைனா கூட இருந்தாலும் அவர் பண்ணுறது மற்றவங்களுக்காக செய்கிறதெல்லாம் ஒரு நல்லா இருக்குது எங்களுக்கு. ஆமாம், அவர் இவங்க எல்லாம் எதாவது சொல்லணுமேன்ட்டு சொல்கிறாங்க. அவர் அமைதியாக இருக்கணும்னு விரும்புகிறாரு. அமைதியானவரை உள்ளே வந்ததே பெரிய விஷயம். அவரோட மெச்சூர் என்ன சொல்கிறது, அவரோட போக்கில் தானே அவர் கேப்டன்சி நடத்த முடியும். அந்த மாதிரி எங்களை பொறுத்த வரைக்கும் அவர் நல்லா தான் நடத்தினார். இவங்க எல்லாம் ஒரு சின்ன விஷயத்த பெருசாக்கி பெரிய சண்டை, அதாவது சைக்கோ மாரி ஆயிடுறாங்க. ஒரு சின்ன விஷயத்தை எப்படியே கொண்டு போகிறாங்க, அதுதான், வேறு எதுவும். ஜெஃப்ரி அந்த பையன் நல்லா பண்ணுறான், அவனும் டைட்டில் வின்னராக வரலாம். அவன் அவனோட கேமை அவன் கரெக்டாக விளையாடுறான். சௌந்தர்யாவும் அந்த மாதிரி தான் இருக்கிறாங்க. இப்போ தான் கொஞ்ச நாளாக சௌந்தர்யா அந்த டீமில் இருக்கிறனால அவங்க இப்போ சரியாக தெரியல. ராணுவ உள்ளே இருக்கிறதே வேஸ்ட்டு. ஜாக்லின் கூட எங்கே பார்த்தாலும் உக்காந்து இருக்கிறது தான் அவருக்கு வேலையாக இருக்குது. அவர் ஒன்றும் டாஸ்கே விளையாடல. அவர் ஏன் இருக்கிறாரு, அவருக்கு யார் ஓட்டு போடுறாங்கன்னு எங்களுக்கு தெரியல. அவர் வெளியில் வந்துடலாம், இந்த வாரம் அவர் வெளியில் வந்துடலாம். ஓகே, அவர் சூப்பராக பண்ணுறாருங்க சார், நல்லா. அப்படி சொல்ல முடியாது, ஏன்னா அவரை விட அவர் மூத்தவரில். அவரோட ஸ்டைலில் பண்ணார் கமல் சார். விஜய் சேதுபதி அவரோட ஸ்டைலில் பண்ணுறாரு. எங்களுக்கு விஜய் சேதுபதி பண்ணுறது என்னன்னா, யதார்த்தமாக நம்ம மனுஷெல்லாம் எப்படி பழகிறோமோ அந்த மாதிரியே அவர் ப்ரோக்ராமையே நடத்திட்டு போகிறாரு. அதை நான் ப்ரோக்ராம் தான் இப்படி தான் நடத்தணும்னு இல்லாத யதார்த்தமாக நடத்துகிறாரு, நல்லா இருக்குது. ஒரு ஃபஸ்ட்டு வீக்லேருந்து இப்போ ரொம்ப நிறைய பேசுகிறாரு. போன வாரம் கூட ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பஞ்ச் டைலாக் சொன்னார், நம்மளை சுற்றியும் அரசியல் நடக்கலாம், நம்மளை வச்சியும் அரசியல் நடக்கலாம். அது ஒரு நல்லா இருந்தது, எல்லாருக்கும் அந்த மாதிரி பேசுறது, அவர் பஞ்சு வைக்கிறது. அடிபட்டுருச்சு, அது சும்மா அவர் நடிக்கிறாரு அப்படின்ற மாதிரி ஒரு இது போய்கிட்டு இருக்கு. உண்மையாவே அவருக்கு அடிபட்டிருக்கா இல்லை அவர் நடிக்கிறாராக்கா? அப்படி இல்லை, அடிபட்டுருக்குது. அங்கே எல்லாருக்கும் விளையாடும் போது டாஸ்கில் அடிபடுது. இந்த ராணாவோட இன்னொருத்தர் இருக்கிறாரு, அவர் பேர் என்ன, ஜாக்லின் கூட ஒருத்தர் இருப்பார், அவர் பேர் மறந்துட்டேன் பாருங்கள், ராணுவ மாதிரியே தான் வரும். அவர் தான் வேஸ்ட்டு சுத்த. ராணாவாவது பரவாயில்ல, வெகுலியாக இன்னசென்ட்டாக இருக்கிறாரு. அந்த இன்னொருத்தர் தான் அவர் அங்கே இருக்கிறதுக்கே இது இல்லை மோஸ்ட்லி. அதான் முத்துக்குமரனோட நம்ம ஸ்டார்டிங் வந்தப்போ அவர்கிட்ட பார்த்தோம்ல ஒரு சில விஷயங்கள், அதெல்லாம் இப்போ போர் அடிக்குது இல்லைக்கா? ஆமாம், போர் அடி. ஸ்டார்டிங்கில் ஒரு 2 வாரம் கேட்கலாம் அவரோட பேச்சு, ஏன்னா மேடை பேச்சாளர்னால. அதுக்கப்புறம் வரும்போது அது ஒரு போரிங்காக போகுது. ஒன்றுத்துக்கும் எக்ஸ்பிளனேஷன், விளக்கம் கொடுக்கறது பெருசாக கொடுக்குறாரு. அந்த விளக்கம் பெருசாக தேவையில்லை, சின்னதாகவே முடிச்சுட்டு போகலாம். இதுக்கு முன்னாடி கமல்ஹாசன் ஆங்கரிங் நல்லா தான் இருக்குது. அது ஒரு டைப் ஆஃப் என்டர்டெயின்மெண்ட்னா இது ஒரு டைப் ஆஃப் என்டர்டெயின்மெண்ட். எஸ், ஆமாம். ஆனால் நிறைய பேர் ஃபேக்குன்னு சொல்கிறாங்க, ஃபேக் நியூஸ்ன்னு சொல்கிறாங்க. பட் ஸ்டில் அது சீரியஸாக ஒரு பெரிய இஷ்யூ போயிட்டு தான் இருக்குது. அது ஃபேக்லாம் ஒன்றும் கிடையாது, நிஜமாக தான் இருக்குது.
அதான் இன்னும் ஒரு நியர் ஒரு 30 days தான் இருக்கு. ம் டைட்டில் யார் வின் பண்ணுவாங்க? டைட்டில் முத்து மேபி முத்து. இப்போ நியர் வந்து ஒரு இன்னும் ஒரு 30 days தான் இருக்கு. ஆமாண்ணா. இப்போ யார் டைட்டில் வின் பண்ணுவாங்க? டைட்டில் முத்துக்குமரண்ணா. உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஃபேவரட் பிளேயர்னா? ஜெஃப்ரிண்ணா. இப்போ யார் சரியாக வந்து கேம் ப்ளே பண்ணிட்டு இருக்கான்னு பாருங்க. தீபக் அப்புறம் ஜாக்கு அவங்க தான். ஸோ இவ்வளோ டேஸ் ஆச்சு, நியர் ஒரு 70 நாள் ஆக போகுது. ஆமாம். இவங்க ஏன் இருக்காங்கன்னே தெரில, ஆனால் இன்ன வரைக்கும் வெளியே ரஞ்சித் ப்ரோ. ரஞ்சித் ப்ரோ. இப்போ அவரோட கேப்டன்சி பற்றி நிறைய ரூமர்ஸ்லாம் வந்துகிட்டு இருந்துச்சு, ஒழுங்காக பண்ணல. ஆமாம். அது உண்மைதானா? ஆமாம் ப்ரோ. அவர் எப்படி சொல்கிறது, அவர் சும்மா இருக்கார் உள்ள, அவ்வளோதான். பட் கேப்டன்சி இப்போ லாஸ்ட் வீக்லாம் ஒன்றுமே இல்லாத மாதிரி தான் இருந்துச்சு எல்லாருக்குமே. இப்போ ராணுவுக்கு வந்து அடிபட்டிருக்கு, அது ஃபேக் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஃபேக் மாதிரி அது தெரியல ப்ரோ. அது எப்படி அவங்க எப்படி சொல்கிறது, அது ஃபேக்காலாம் இருக்காது ப்ரோ, உண்மையாக தான் இருக்கும். விஜய் சேதுபதியோட அந்த ஹோஸ்ட் பண்ணுறது சூப்பராக இருக்குது ப்ரோ, செம்மையாக இருக்குது. அவர் எப்படி எதுனாலும் அப்படியே ஸ்ட்ரைட்டாக அச்சிடுறாரு, நீ வந்து இப்படி தான்ப்பா அப்படின்றாரு. ஆனால் ஃபஸ்ட் இருந்தவங்க பேசுகிறாங்க, பட் அது அவ்வளோ எப்படி சொல்கிறது, இன்டெரக்டாக பேசிடுவாங்க. பட் ஆனால் இவர் விஜய் சேதுபதி அப்படிலாம் இல்லை, ஸ்ட்ரைட்டாக நீ வந்து இப்படி தான் இருக்க அப்படின்னு சொல்லி பேசிடுறாங்க. கலப்படம் இல்லாம இயற்கை முறையில தயாரிக்கப்பட்ட பாரம்பரிய அரிசிகள், இயற்கை அழகு பொருட்கள், பாரம்பரியமான உணவுப் பொருட்கள், நாட்டு மருந்துகள்னு எல்லாமே இனி ஒரே இடத்துல வாங்க. www.thaithingal.in வெப்சைட்டை உடனே விசிட் பண்ணுங்க. YC தமிழ் கூப்பன் கோடோட 5% கேஷ்பேக்கையும் பெறுங்க.